இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து பிஓ எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணி எல்லோரும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படித்தோம். கொஞ்ச நாள் படித்தோம். இப்போ எல்லோரும் படிக்கிறோமா அப்படின்னு கேள்வி கேட்டால் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறோம், எனக்கு படிக்க முடியல, வேலை நிறையா, எக்ஸாம் இருக்குது, பிள்ளைங்களுக்கு எக்ஸாம், நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வேலை, அப்புறம் நிறைய வந்து நம்ம இப்போ காரணம் சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? மறுபடியும் நினச்சிவோம் படிக்க ஆரம்பிப்போம். ஒரு வேளை இது வரைக்கும் நம்மளால் கம்ப்ளீட் பண்ணலாம் கூட மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ என்ன படிக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி இப்போ டிசம்பர் 13 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அங்கே ஒரு 4 வீக்ஸ், இங்கே ஒரு 2 வீக்ஸ், 6 வீக்ஸில் நமக்கு டெட்டுன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து செஞ்சிட்டோன்னா ஒரு 2 வீக்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 4 வீக்ஸ் வந்து என்ன செஞ்சு முடிஞ்சிடுச்சு. ஆனாலும் நம்மளால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுதா? படித்தோமா? கண்டினியூஸாக படித்தோமா? ஏதாவது ஒரு சிலபஸையோ ஒரு அகாடமியோ அல்லது ஏதாவது கரெக்டாக நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி படித்தோமா அப்படின்னா, இந்த கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தோன்னா நிறைய நம்ம என்ன சொல்லுவோம்னா நோன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட் டயத்துக்கு படித்தோமா? நோ. கம்ப்ளீட் பண்ணுமா? நோ. ஏதாவது ஒரு பிளானை ஃபாலோ பண்ணோமா? நோ. ஏதாவது ஒரு அகாடமியை செலக்ட் பண்ணி அந்த அகாடமியை மட்டும் பிளான் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோமானோ? இந்த மாதிரி நிறைய நோவாக இருக்குது. அந்த நோவெல்லாம் மாற்றி மறுபடியும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா பேக் டு ஸ்டடி, மறுபடியும் படிக்க வர போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே வந்து ஒரு ஆர்ட். அது வந்து என்ன அப்படின்னா ஒரு கலை. எல்லாமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சமையல்லேருந்து எல்லாமே கலை. அது எல்லாமே வந்து நம்ம வந்து ரசித்து பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா அதில் வந்து நல்லா பண்ண முடியும். ஸோ ப்ரிப்ரேஷன் வந்து ஆர்ட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது கூட அது கூட ஒரு ஆர்ட் அப்படின்னு நம்ம நினச்சி ரசித்து படித்தோன்னா கண்டிப்பாக நினச்சிக்கலாம் நம்மளால் படித்து முடிக்க முடியும். நான் வந்து இதை எப்படி சொல்கிறேன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நான் வந்து டெட்டுக்கும் சரி, டிஆர்பி, பிஓக்கு சரி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எதுக்குமே நான் சயின்ஸை வந்து டச் பண்ணவே மாட்டேன். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் மார்க்கு கம்மி, டோட்டலாக 5 மார்க்ஸ் தான் வரும் சயின்ஸு. அப்புறம் டெட்டுக்கு நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு மேத்ஸும் சயின்ஸும் சேர்ந்து வரதுனால மேத்ஸில் நமக்கு எப்படி 25 மார்க்கு மேலே வந்துடும், அதனால் சயின்ஸை டச் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விட்டேன். ஸோ சயின்ஸ் நான் படிக்கவே மாட்டேன். ஆனால் ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி சயின்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். அணுக்கரு இயற்பியல், அது எல்லாருமே கொஞ்சம் டஃப் டாபிக்னு சொன்னாங்க. பட் அது வந்து நான் மார்னிங் வந்து ரசித்து படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு, ஆஹா, ஃபிசிக்ஸில் இவ்வளோ நல்லாலாம் இருக்குமா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து ரசித்து படிக்க ஆரம்பித்தோன்னா கண்டிப்பாக என்ன செய்யலாம், படிக்கலாம். நெக்ஸ்ட்டு குரூப் ஸ்டடி. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒருவேளை டேரெக்டாக ஒருத்தருக்கு உட்காந்து குரூப் ஸ்டடி பக்கத்தில் உட்காந்து படிக்க முடியலனா கூட, இப்போ வேலை பார்க்குறவங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம குரூப்பில் டெலிகிராம் குரூப்லேயே ஒர்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வந்து குரூப் ஸ்டடிக்கு கூப்பிட்டுக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், மார்னிங் வந்து நான் 4 o'clock எழும்பி படிக்க உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னா, படிக்கிறதுக்கு நம்ம எல்லோரும் எழுந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ 4 to 6 வந்து இந்த டாபிக் நம்ம படிக்கிறோம். படித்து முடிக்கும்போது நான் வந்து இவ்வளோ முடிச்சிருக்கேன், ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜோ அல்லது ஏதாவது கன்வே பண்ணிட்டு ஈவினிங் நம்ம படித்ததுலேருந்து ஒருத்தருக்கு நினச்சிக்கலாம்னா கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நிறைய பேர் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது, நிறையனா பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா, நம்மளை மாதிரியே படிக்கிற மைண்ட் செட்டப்பில் இருக்கவங்க, அதாவது வேலை வாங்கியே ஆகணும்னு படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு 5 பேர் வரைக்கும் சேர்த்துட்டு ஒரு குரூப் வேணால் ஃபார்ம் பண்ணி நினச்சிடலாம், படிக்கலாம். இல்லை பக்கத்தில் படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் சேர்ந்து கூட ஈவினிங் டைம்லாம் படிக்கலாம். ஃபுல் டைம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்கள் லைப்ரரி அல்லது வந்து கோச்சிங் சென்டர் அல்லது உங்கள் வீட்டில் சேர்ந்து கூட படிக்கலாம். ஆனால் குரூப் ஸ்டடி வந்து பெட்டர். ஆனால் பேசிடக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, நெவர் கிவ் அப். நம்ம வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா,
விட்டுறக்கூடாது. என்ன விடக்கூடாது அப்படின்னா, நம்மளால் முடியல. நான் ரீசெண்டாக ஒரு மேம் வந்து எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்னென்னா, லக் வேணும்ப்பா, எக்ஸாம் நான்லாம் எல்லா எக்ஸாமும் எழுதினேன், 2 இயர்ஸாக கண்டினியூஸாக படிக்கிறேன், நிறைய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் போய் படித்தேன், ஆனால் லக் வேணும், எனக்கு அந்த லக் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, நான் அவங்ககிட்ட உடனே சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து படிக்கலாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே தான் சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணலான்னா, ஆரம்பித்தோம், 6 வாரம் வீணாக போயிடுச்சு, இது வரைக்கும் என்னால் முடிக்க முடியல, அல்லது எதுவுமே பண்ண முடியல, படிக்க முடியல, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதனால் நம்ம வந்து அடுத்த வருஷம் பார்த்துக்கலாமா, வேலைக்கு போயிடலாமா, விட்டுறலாமா அப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. எடுத்த காரியத்தில் நம்ம வந்து முடிக்கணும். ஸோ எப்போவுமே என்ன செய்யக்கூடாதுன்னா, சோர்ந்து போயிடக்கூடாது. நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, நம்ம எடுத்த ஸ்டெப்பை விட்டு பின் வாங்கி போயிடக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஹார்ட் ஒர்க். இது நமக்கு சொல்லவே வேண்டாம், நல்லா வேலை பார்ப்போம் எல்லாருமே. ஆனால் வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறதையும் நிச்சயம் படிக்கணும். ஒரு மேம் நேற்று என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்னோடய ஒர்க்கை முடிக்கவே எனக்கு டைம் ஆகுது, நான் கண்டினியூஸாக 1 வீக் படிக்கவே இல்லை அப்படின்னாங்க. நம்ம வந்து ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு சேலரி வேணும், நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். பட் அங்கே எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அதே ஹார்ட் ஒர்க், எப்படி சேலரிக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஜாபுக்காக நமக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ 2 மந்த்ஸ் கூட வச்சுக்கோங்க, 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் நம்ம கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள்லாம் இதுக்கு என்ன செய்யணும்னா, தியாகம் பண்ணி தான் ஆகணும். தூக்கத்தை தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், ஃபங்க்ஷன்கிட்ட தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். எல்லா ஃபங்க்ஷனையும் நம்ம பண்ண முடியாது. சில செலிப்ரேஷன்லாம் வந்து நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும். இப்போ எங்களுக்கெலாம் கிறிஸ்மஸ்னால் நாங்கள் டிசம்பர் 1 அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் நான் இப்போ அப்பப்போ போய் லைட்டாக தான் டச் பண்ணிட்டு தான் வரேனே தவிர, என்னால் ஃபுல்லாக வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியல. அதுக்காக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்ல வரல, ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். எல்லாருமே சேர்ந்து நம்ம நினச்சிக்கோன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஸ்மார்ட், அதாவது ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் பத்தாது. நான் இன்றைக்கி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கூட போட்டிருக்கேன். 10ஆம் கிளாஸ் மட்டும் படித்தா போதும். ஆனால் என்ன பண்ணுவோன்னா, ஐயோ தமிழில் நம்ம ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 6லேருந்து 12th வரைக்கும் உட்காந்து படிச்சுட்ருப்போம். அதே மாதிரி 6லேருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் நம்ம படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை படித்தா போதும். இது வந்து ஸ்மார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹார்ட் ஒர்க்னால் என்னென்னா, உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறது, கண்டிப்பாக அது வேணும். ஸ்மார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, என்ன தேவையோ அதை படிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 6லேருந்து 12th வரைக்கும் அவ்வளோத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு என்ன சிலபஸில் கவர் ஆகுதோ அதை மட்டும் நம்ம படித்தா போதும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா சோர்ஸ்லேயும் நான் வந்து ஸ்கூல் புக்கெலாம் படிக்கிறதெல்லாம் விட்டுட்டு, நான் வந்து அங்கே புக்கு கலெக்ட் பண்ண போகிறேன், இங்கே புக்கு கலெக்ட் பண்ண போகிறேன், அந்த அகாடமி புக்கு, இந்த அகாடமி புக்கு, இந்த பிடிஎஃப், அந்த பிடிஎஃப்னு சொல்லிட்டு அவ்வளோத்தையும் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எதை படிக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்து சுற்றிடக்கூடாது. அதெல்லாம் விட்டுட்டு கரெக்டாக வந்து எப்படின்னா, நம்ம கரெக்டாக கூறி பார்த்து அடிக்கணும். அதான் ஸ்மார்ட் ஒர்க். ஒரே ஒரு மேங்கோ, அந்த மேங்கோ ஒரு கல் தான் நம்ம கையில் இருக்குது, கரெக்டாக அந்த கல் அந்த மாம்பழத்தை தட்டணும், அவ்வளோதான். அதான் ஸ்மார்ட் ஒர்க். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட். இது என்ன அப்படின்னா, நம்ம இன்றைக்கி படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் எடுத்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோன்னா தான் நல்லது. இன்கேஸ் முடிக்க முடியலன்னா கூட நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளோ அதுக்கடுத்த நாளோ கொஞ்சம் ஈஸியான சப்ஜெக்ட் வரும்போது, அல்லது ஈஸியாக கொஞ்சம் பிளான் இருக்கும்போது, அல்லது நமக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடச்சிச்சின்னா அதையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறது முக்கியம். அது வந்து நம்ம எப்படி படித்தாலும் சரி, ஏதாவது அகாடமியை ஃபாலோ பண்ணாலும் சரி, அல்லது நம்மளே செல்ஃபாக டைம் டேபிள் போட்டு படித்தாலும் சரி, இல்லை சப்ஜெக்ட் வைஸ் நான் ஃபஸ்ட்டு தமிழ் முடிக்க போகிறேன், இங்கிலீஷ் முடிக்க போகிறேன், அடுத்து மேத்ஸ், அடுத்து சயின்ஸு, அந்த மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும்னாலும் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னா, இதெல்லாம் பண்ணோன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து சீக்கிரமாக வெற்றி தான் கிடைக்கும். இதில் வெற்றின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் கால்ஃபார் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நிறைய ரிவிஷன் எக்ஸாம் எழுதி பார்க்கலாம், ஃபுல் போர்ஷன் எழுதலாம், ரிவிஷன் எழுதலாம், திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக அதெல்லாம் சக்ஸஸ் தான். கம்ப்ளீட் பண்ணுறதே, போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது, சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுறதே சக்ஸஸ் தான்.
அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாமும் சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா செலக்டட். கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸாம் நல்லபடியாக எழுதுவோம். எழுதி முடித்தோடனே நம்ம வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம நேம் கண்டிப்பாக வரும். செலக்டட் அப்படிங்கிற நம்ம நேம் வந்து என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். அப்படி ஒரு நாள் சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கன்ஃபார்ம் ஆகும். அதுக்காக நம்ம அந்த நாளையும் நம்ம எதிர்பார்த்து காத்திருப்போம். கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்புவோம், ப்ரேயர் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் மேலே காட் அப்படின்னு சொல்லி ஒரு நமக்கு மேலே ஒரு நமக்கு தெரியாத ஒரு பவர் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக லீட் பண்ணிட்டு தான் இருக்கும். நம்ம அதை தான் காட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த காட் நம்மளை லீட் பண்ணட்டும். கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு பிஇஓவாக வர வருஷத்தில் 2026 நம்ம இருப்போம்னு சொல்லி நம்புவோம், ப்ரேயர் பண்ணுவோம். நம்ம வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். தேங்க்யூ.